படம் பார்க்குறது, சீரியஸ் பார்க்குறத விட, அசெம்பிளிய லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறது இன்னும் செம்ம ஜாலியா இருக்கு. சிவனேன்னு வீக்கெண்ட் ஆனா Netflixல பிஞ்ச் வாட்ச்ச போட்டுட்டு, படம் என்ன ரிலீஸ் ஆனா வீக்கெண்ட்ல போய் பார்த்துட்டு, இல்ல தலைவர் படம் ரிலீஸ் ஆனா எஃப்டிஎஃப்எஸ்ல பட்டாசு போட்டுட்டு, அது ஒரு தனி ட்ராக்ல போயிட்டுருந்துச்சு. இப்போ பூரா பையனும் டிவி முன்னாடி இப்படியே உட்காந்துட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம பார்த்துட்டு, சூப்பர்ல அப்படிங்கிற மாரி எல்லாம் இறங்கிட்டானுங்க. 2, 3 நாளைக்கு முன்னாடி ஐபிஎல் வேற 18% சம்திங் வந்து வியூஸ் வந்து கம்மியாயிடுச்சுங்க. இட் ஹாஸ் டூ பி அனலைஸ்ட். என்ன ஆச்சு என்னன்னு அந்த டேட்டா எடுக்கணும். ஒரு டேட்டாவும் எடுக்க வேணாம். பூரா டிவி முன்னாடி உட்காந்துருக்கிறானுங்க. இது இப்படிதான் போக போகுது போல இன்னும் கொஞ்ச நாளைக்கு. சொன்னாங்க, "நீ நியூஸ்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேங்குதுன்னு எப்ப பார்த்தாலும் சன் நியூஸு அது இது ஃபிளாஷ் நியூஸ் அதிலேயே சுத்திட்டே இருக்க" அப்படின்னு. எலெக்ஷன் அப்ப அந்த போல் ரிசல்ட் அப்ப நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சது, அப்படியே கன்டினியூஸ் ஆகி போய்க்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிப்பாட்டல. இதுக்கப்புறம் நிக்குமாங்கிறதும் தெரியல. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்க போறோம் போல. இதுல நம்மால எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறேங்கிற பேர்ல ஏதோ பெர்சன்டேஜ போட்டு பேசிட்டாப்புல. அடி அடின்னு அடிக்கிறானுங்க. மேக்ஸ் தெரியுமா? தெரியாதா? ஸ்கூல் படிச்சியா? இல்லையா? இத்தனை பெர்சன்டேஜ் இங்க விழுந்திருக்கு அப்படின்னா, அப்ப அத்தனை பெர்சன்டேஜ் உனக்கும் ஆப்போசிட்டா தானே விழுந்திருக்குது. அப்படி பார்த்தா நீ தான் அதிகமான எதிர்ப்ப சம்பாரிச்சிருக்க. அப்படி இப்படின்னு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன், 3 நாள்ல மக்கள் வந்து அதிருப்திய தெரிவிச்சுட்டாங்க. அரசாங்கம் சரியில்ல. இதுக்கு 3 நாளைக்கு இன்னும் இருக்கு. வருடங்கள் இருக்கு. நீங்க கதறப் போற விஷயங்கள் வந்து இன்னும் நெறையா இருக்கு. டாடி சட்டைய கிழிச்சுட்டு வெளில வந்த மாரி, பையன் வந்து டீ ஷர்ட்ட கிழிச்சுட்டு வெளில வருவாப்புல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கேள்வி கேட்டீங்க. அதுக்கு வந்து ஒருத்தவங்க பதில் வந்து ட்விட்டர்ல சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, பாவம் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதாம வந்துட்டாப்புல போல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெர்ல. கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அது பார்சல்ல வந்துச்சா, படுத்துட்டு வந்துச்சா, உருண்டுட்டு வந்துச்சாங்கிறது அது அடுத்த விஷயம். கேட்டல கேள்வி அதுக்கு பதில் சொல்லியாச்சுல்ல. அந்த சொன்ன பதிலுக்கு நீ மறுபடியும் வேற எதுனா பேசணும். அத விட்டுட்டு பார்த்தீங்களா, பதில் சொல்ல எப்படி தெர்ல. அது வந்து டாபிக்லயே கிடையாது. இன்னொரு 2, 3 மீம்லாம் பார்த்தேன். பேசாம லைவ் ஸ்ட்ரீம நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபைட் பண்ற மாரி அந்த மீம்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ அது அப்படிதான் நடக்கும்னு நெனைக்கிறேன். மேபி இந்த அசெம்பிளியோட இத வந்து ஓடிடில லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஏன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைமை நன்றி. இன்னும் நீங்க கதற வேண்டிய நாட்கள் நெறையாக உள்ளது. அதனால அந்த கதறல்கள் எல்லாம் வந்து சேர்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வருடங்கள் இன்னும் இருக்கிறது. கதறுறதுக்கு வாழ்த்துக்கள்.